இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் வழி இதுவே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த வழியில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் நேற்று சொன்னது போல இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அந்த சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் நான் எழுதுகிறது. இது எல்லாருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இல்லை, பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரர்களுக்கும் நான் எழுதுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதெல்லாம் சொல்லி 5ஆம் வசனத்தில் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசுத்தவான்கள், கண்காணிகள், உதவிக்காரர்கள் எல்லாரை குறித்தும் அவர் எழுதுகிறது என்னவென்று கேட்டால், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். ரட்சிப்பு ஒரு நற்கிரியை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நற்கிரியை. உங்களுடைய பாவ மன்னிப்பு கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு நற்கிரியை. உங்களுடைய சுகம், க்ஷேமம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தந்ததான நற்கிரியைகள். உங்களுக்குள்ளே அந்த நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்த ஒரு நடுவழியில் உங்களை விட்டுட்டு போறவர்ல, கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாள் பரியந்தம் உங்களை நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்க காரணம் என்ன? நான் சிறைச்சாலையில் இருக்கிறதுனால அல்ல, அல்லாவிட்டால் வேற விதமான கஷ்டங்கள், நஷ்டங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால அல்ல. உங்களிலே நற்கிரியைகளை ஆரம்பித்தவர், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினவர், உங்களுக்குள்ளே மேலான பாக்கியங்களை தர வேண்டும் என்று விரும்பினவர். அவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொன்னவர். அவர் தான் சொல்றாரு, உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அவர் இடையில உங்களை கைவிட மாட்டார். அவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய ஒருவர் தான் உண்டு. அவர்தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நற்கிரியைகளை தொடங்கினவராகிய அந்த ஆண்டவர். அப்படி நான் நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நற்கிரியைகளை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். உடைய பழைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், இன்றைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முந்தின வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கை, சபைக்கு புறம்பாக இருக்கும் போது உள்ள வாழ்க்கை, சபைக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த வாழ்க்கை, இப்பொழுது உள்ள வாழ்க்கை, முன்பே தூரமாக இருந்ததான நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சமீபமானீர்கள் என்று சொல்லி அவருக்கு சமீபமான பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் நோக்கி பார்த்தால் உங்களிலே நற்கிரியைகளை அவர் ஆரம்பித்தார். அந்த நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி உங்களுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் அதை நம்புவோமா? நம்மிலே நற்கிரிகளை ஆரம்பித்தவர் அவருடைய வருகை மட்டும் நம்மை அதிலே நடத்துவார் என்று நம்பி முன்னேறி செல்ல இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாயங்காலம் வேத பாடம் இருக்கிறது, தக்க நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தருக்கென்று வாழ, உழைக்க, பிழைக்க, எங்களுக்குள்ளே நற்கிரியைகளை ஆரம்பித்தவர் அதை கடைசி பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி பவுல் எங்களுக்காக ஸ்தோத்திரித்தது போல நாங்களும் ஸ்தோத்திரித்து அதில் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும். தந்த நல்வார்த்தைகளுக்காக மறுபடியும் நன்றி. உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நற்கிரியைகளை ஆரம்பித்த கர்த்தர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை நடத்துவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.